இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும், பூலோகெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும், பூலோகெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அப்பொழுது முடிவு வரும். கவனிங்க சபையே, சகோதர சகோதரிகளே, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகரை வஞ்சிக்கிற ஒரு நேரம் இது. ஒத்துக்கிறீங்களா? இதுதான் கடைசி காலம். யாரு கள்ள தீர்க்கதரிசி, யாரு நல்ல தீர்க்கதரிசின்னு தெரியாத ஒரு நேரம் இது. எப்படி நீங்க கள்ள தீர்க்கதரிசி நீங்க கண்டுபிடிக்க போறீங்க? பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நான் பெந்தகோஸ்து சபையை பத்தி பேசல, ஸ்தாபன சபைகளை பத்தி பேசுறதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. அதை பேசவே வேண்டாம், அவங்கள விட்டுருங்க, அவங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். நம்ம அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தில் அவங்க போறாங்க. அவங்களுக்கு அவ்வளவுதான் வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? ஆனா வெளிச்சம் நாங்க நிறைய பெற்றிருக்கிற சொல்ற இடத்துல தான் அந்த கள்ள தீர்க்கதரிசிங்க இருக்கிறாங்க. சாத்தானும் பைத்தியக்காரன் கிடையாது, அவன் ரொம்ப அறிவாளி. அவன் போய் ஒரு ஸ்தாபன சபை வஞ்சிக்க அவன் என்ன பண்ண போறான்? அங்க வஞ்சனையே கிடையாது, ஏற்கனவே அது ஒண்ணுமே கிடையாதுங்க, தேவனோட வார்த்தையே கிடையாதுங்க. அங்க போய் அவன் வஞ்சித்து என்ன பண்ண போறான்? ஆசீர்வாதத்தை பத்தி பேசினா சரியா போச்சு, எல்லாம் கவுந்தாங்க. அது ஒரே கவுரு. ஆனா சபையே, இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிற இந்த காரியங்கள், இது நம்ம செய்தி, இந்த செய்தி, இந்த மணி நேரத்திற்குரிய செய்தியை விசுவாசிக்கிற இடங்களில் நடக்கிற வஞ்சனை. அநேக கள்ள தீர்க்கதரிசி எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். எப்போ? ஆண்டவர் இந்த மத்தேயு 24 அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதை குறித்து பேசும் பொழுது கடைசி காலத்தை குறித்து பேசுறாரு, முடிவு காலத்தை குறித்து பேசுற அதிகாரம் இந்த அதிகாரம். ஆண்டவரே, உம்முடைய வருகை எப்போ இருக்கும்? உலகம் எப்போ அழியும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்றாரு. அந்த பதில்ல வர்றதான் இது ஒரு பதில். ஆண்டவரே, நீங்க எப்போ வருவீங்க? எப்போ வருவாரு? கடைசி காலத்தில் வருவாரா, முதல் காலத்தில் வருவாரா? எப்போ உலகம் அழியும்? கடைசி காலத்தில். ஏன் அப்படி உட்காந்துருக்கிறீங்க? நல்லா பேசுங்களேன். அப்படியே சம்பிச்சு உட்காந்துருக்கீங்க, பேசுங்களேன். அதான் சொல்றேன்ல, நல்லா கலகலப்பா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. எப்போ உலகம் அழியும்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எப்போ அவர் வருவாரு? அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இதெல்லாம் கடைசி காலத்தை குறித்து பேசுற வசன அதிகாரம் இது. அதை பத்தி பேசுற ஏசப்பா தான் சொல்றாரு, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்கிறாரு. எப்போ? கடைசி காலத்துல. எழும்பி என்ன பண்ணுவாங்களாம்? சிலர் எழுதப்பட்டிருக்கா, அநேக கள்ள தீர்க்க சிலரை வஞ்சிப்பார்கள் அப்படின்னு எழுதி இருக்குதா? அநேகரை வஞ்சிப்பார்கள். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த வாயினால் பேசியது இது. அப்புறம் அடுத்த வசனம், அக்கிரமம் மிகுதியாவதினால். ஆமா, நல்லா வாசிமா, நல்லா கலகலப்பா. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். அநேகருடைய அன்பு தணிந்து போம். அன்பு தணிகிற ஒரு நேரம் இது. அன்புன்னா என்ன நினைக்கிறான் மனுஷன்? சாப்பாடு கொடுக்கறது, காசு இல்லைன்னா காசு கொடுக்கறது, பிரியாணி செஞ்சு போடுறது, ஏழைகளுக்கு உதவுறது, இதெல்லாம் நல்லதுதான். அந்த அன்பை பத்தி இது பேசல. அன்பு தணிந்து போவதினால், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். உண்மையான அன்பு என்பது அவரை நேசிக்கிற அன்பு.
அவருடைய கற்பனைகளுக்கு பயப்படுற அன்பு, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ற அன்பு. ஏன் இது அன்பு தணிஞ்சு போதான்? அக்கிரமம், கிரமம், அக்கிரமம். கிரமத்துக்கு ஆப்போசிட் அக்கிரமம். கிரமமா நடக்காதவங்க அக்கிரமமா தான் இருக்கணும், வேற வழி இல்லை. உங்களுக்கென்று ஒரு கிரமம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கிரமம்னா என்னது? ஒரு ஒழுங்கு. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு கிரமம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மனைவிக்கு ஒரு கிரமம் இருக்கு, ஒரு பிள்ளைக்கு ஒரு கிரமம் இருக்கு, ஒரு புருஷனுக்கு ஒரு கிரமம் இருக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு கிரமம் இருக்கு. தேவனுடைய வார்த்தையில ஒரு கிரமம் என்ன? ஒரு ஒழுங்கு, ஒரு சரியான வழி. அக்கிரமம்னா கிரமத்துக்கு ஆப்போசிட் அக்கிரமம். கிரமத்தில் நடக்க முடியாதவங்க அக்கிரமமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கிரமத்தை மீறும் பொழுது அக்கிரமம். சுத்தத்தை ஒருத்தன் கடைபிடிக்கலன்னா அசுத்தத்தை கடைபிடிக்கிறான்னு அர்த்தம். சுத்தம் அசுத்தம், சரிங்களா? கிரமம், மனிதனுக்கு கிரமமாக வைக்கப்பட்ட ஒரு காரியம் உண்டு, அது அவருடைய வார்த்தையே. அதுதான் கிரமம். வார்த்தையின் ஒழுங்குல இருந்து ஒரு மனுஷன் விலகிறானா அது அக்கிரமம், அவ்வளவுதான். அக்கிரமம் மிகுதியாவதினால், படிமா, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். அநேகருடைய அன்பு தணிந்து போம். அப்ப அன்பு தனியிற ஒரு காலமா இருக்கு. அடுத்தது வாசிங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. நல்லா கவனிங்க. நான் ஆரம்பத்துல நல்லா ஓடணும் பிரதர், நல்லா தான் பிரதர் இருந்தேன், இப்பதான் பிரதர் நான் சரியில்லை. முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்பட்டு, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு பிரதர். ஐயா அப்படிலாம் கிடையாது இந்த காலங்கள்ட்ட. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் வர்ற வரைக்கும் நீங்க உங்களுடைய பாதையில ஒழுங்கா இருக்கணும். நான் இப்ப 10 கிலோமீட்டர் ஓடினேன், இப்ப 2 கிலோமீட்டர் தான் ஓடுறேன். ஓடவே இல்லை பிரதர், இதெல்லாம் பேசிக்கலாம் இருக்க முடியாது. முடிவு பரியந்தம் நிற்பவனே. முடிவு பரியந்தம்னா அவர் வருகை மட்டும். நான் முன்ன காலங்கள்லாம் நல்லா உற்சாகமா இருந்தேன், நான் இப்ப இடறி போட்டேன். ரட்சிக்கப்ப எங்கேயே விட்டுட்டுன்னு அர்த்தம். உன் ரட்சிப்பை விட்டுட்டுன்னு அர்த்தம். ஓடிக்கிட்டே இரு, அதனாலதான் ஓடிக்கிட்டே இருக்கணும். பின்னானவைகளை நோக்கி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுறான் அப்படின்னு ஓடணும். அடைந்தேன் என்றல்ல, அடைய லக்கணைக்கு ஓடுறேன். அடைஞ்சிட்டேன், நான் ரட்சிப்பை முடிச்சிட்டேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. யாருமே ரட்சிப்பை முடிக்கல. ரட்சிப்பின் பாதையில் அதை அடைய ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அது எந்த மனிதனா இருக்கட்டும், இந்த நாள்ல ஓடுறோம், அவ்வளவுதான். நானும் ஓடுறேன், நான் ரட்சிக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு நான் எல்லாம் பட்டா போட்டேன் அப்படிலாம் கிடையாது. நாளைக்கு ஏசப்பா வர்றாருன்னா இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நான் ஓடணும். நாளைக்கு காலையில் வந்தா அவர் 5 மணிக்கு வர்றாரா, 4:59 வரைக்கும் நான் ஒழுங்கா என் பாதையில் ஓடிக்கிட்டு இருக்கணும். அப்பதான் கிரீடம். இல்லை பிரதர் நேற்று ஓடணும் பிரதர், இன்னைக்கு மறந்துட்டேன் பிரதர், அதெல்லாம் கிடையாது. சரி நேற்று ஓடணும், நீங்க மறந்துட்டியா? உடனே ஒழிச்சுக்கிட்டு ஓடு. தூங்கிட்டியா? தூங்கிட்டு இருக்காத, டக்குன்னு எந்திரிச்சு ஓடு. ஏதோ ஒரு காரியத்தில் தடுமாறிட்டியா? ரைட்டு, ஓகே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், தூக்கி அந்த தடுமாற்ற தூக்கி அந்தான போட்டுட்டு ஓடு. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடு. அடைந்தேன் என்று அல்ல, அடைய லக்க நோக்கி ஓடு. எவ்வளவு பேருக்கு புரியுது நான் பேசுறது? அதனாலதான் முடிவு புரிந்தும் நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்புறம் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். ஆஹா, இதுதான் இப்ப எனக்கு தேவை. எவ்வளவுதான் கடைசி காலம் வந்தாலும் சரி, எத்தனை தான் கவுன்சில் டைட் ஆனாலும் சரி, எவ்வளவுதான் பிசாசுகள் பெருகி போனாலும் சரி,
எவ்வளவுதான் நெருக்கடிகள் வந்தாலும் சரி, ராஜ்யத்தின் இந்த மணி நேரத்துக்குள்ள இந்த சத்தியம் சகல ஜாதிகளுக்கு இது பிரசங்கிக்கப்படும். அது அவர் கொடுத்த நமக்கு கிருபை. இதை தடுக்கிறதுக்கு இந்த பூமியில, ஏன்னா அவர் சொல்லிட்டார. எத்தனை கள்ளத்தீர்க்கதரிசி வந்தானே, எவ்வளவு அக்கிரம மிகுதியான, எவ்வளவுதான் கடைசி கால எல்லைக்கு வந்தான, இந்த சுவிசேஷம் எங்கு பார்த்தாலும் பிரசங்கிக்கப்படும், சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சுவிசேஷனா ஒருத்தர் கேட்டாரு, பெந்தகோஸ்தேக்காரங்க தான் சுவிசேஷம் அறிவிக்கணுமா, நம்மலாம் அறிவிக்க கூடாதான்னு. அவருக்கு சுவிசேஷம் என்னன்னு தெரியல. உண்மையில சொல்லப்போனால் பெந்தகோஸ்தேக்காரர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்களான்னா, நான் அவங்கள ரொம்ப புண்படுத்த விரும்பல என் சகோதரில். உண்மையிலே இந்த மணி நேரத்திற்குரிய சத்தியம்தான் இந்த மணி நேரத்திற்குரிய சுவிசேஷம். இந்த காலத்துல தீர்க்கதரிசி தேவன் அனுப்பி, 7ஆம் தூதனை அனுப்பி, எலியா தீர்க்கதரிசி அனுப்பி பிரசங்கம் பண்ணாரு பாருங்க. அதுதான் இந்த மணி நேரத்திற்குரிய சத்தியம், இந்த மணி நேரத்திற்குரிய சுவிசேஷம். Gospel of this hour, இந்த மணி நேரத்திற்குரிய சுவிசேஷம். எவ்வளவு பேருக்கு புரியுது நான் பேசுறது? இந்த மணி நேரத்திற்குரிய சத்தியம் தான் இந்த மணி நேரத்திற்குரிய ராஜ்யத்தின் சுவிசேஷம். இதுதான் எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்படணும். அதனாலதான் ஸ்தாபன யுகங்கள்லாம் முடிஞ்சிச்சு. இனிமே ஸ்தாபனம்லாம் எதுவுமே போய் எங்கேயுமே பேச முடியாது. அது பேசாது, பேசாம அதுகிட்ட ஒன்றும் இல்லை. இந்த மணி நேரத்திற்குரிய சுவிசேஷம் என்பது இந்த மணி நேரத்திற்குரிய செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தி தாங்க ராஜ்யத்தின் சுவிசேஷம். எவ்வளவுதான் கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் சாத்தானுடைய காலங்களில் நம்ம வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் மரணமும் ஜீவனும் ஒன்ன நேருக்கு நேரம் சந்திக்கிற ஒரு நேரத்தில் வாழ்ந்தாலும், இந்த செய்தி பிரசங்கிக்கப்படுற இடத்துல தேவன் தயவா இருப்பாரு, கிருபையா இருப்பாரு. எவ்வளவு பேருக்கு புரியுது? நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்முடைய காலகட்டம். எவ்வளவு பேருக்கு புரியுது நான் பேசுறது? இந்த காலகட்டம் என்பது விசேஷமா மனவாட்டியுடைய காலகட்டம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமா பெற்றுக்கொள்ள கடவன். இது மனவாட்டியின் நேரம். இது This is the time of the bride. எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு சாத்தானுடைய நேரமா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு கோபம் கொண்டிருந்தாலும் சரி, நமக்கு எவ்வளவு அவன் கெடுதலை உண்டாக்குனாலும் சரி, எவ்வளவு நெருக்கடிகளை நாம் சந்திக்க நேரிட்டாலும் சரி, இந்த நேரம் என்பது மணவாட்டியுடைய விசேஷித்த ஒரு நேரம். இது ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். அதனாலதான் மணவாட்டியோட நேரம். மணவாட்டிக்கிட்ட தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் இப்ப இருக்கு. மணவாட்டி கையில தான் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இருக்கு. அவதான் இதை சாட்சியா பிரசங்கிக்கணும், அவதான் இதை சாட்சியா எடுத்துட்டு போகணும், அவதான் போய் சாட்சியா சொல்லணும். எவ்வளவு பேருக்கு புரியுது? அப்படி அவர் சொல்லும் போது அதை தடை செய்ய இந்த உலகத்தில் எந்த பேய்க்கு எந்த பிசாசுக்கும் பவர் கிடையாது. There is no power to the devil. மறுபடியும் வாசிங்க இந்த வசனத்தை. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். இல்ல பிரதர், அதை நான் சொல்லல, நான் வேற சொன்னேன் தரங்க. வாசிமா. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். முடிவு வரணும். என்னதான் முடிவு வந்தாலும் ஆமென், சாட்சியா பிரசங்கிக்கப்படணும்.
இது எல்லா ஜனங்கள் மத்தியிலும் எலியா ஒருத்தர் வந்திருக்கிறாரு. 7ஆம் தூதனை கர்த்தர் அனுப்பி வச்சிருக்கிறாரு. 7ஆம் தூதனுடைய செய்தி தாங்க சுவிசேஷத்தை வெளிக்காட்டும். எலியா செய்தி தாங்க சுவிசேஷத்தை வெளிப்படையா சொல்லும். வேற யாராலும் பேச முடியாதுங்க. அந்த வெளிப்பாடு யாருக்கும் கிடையாதுங்க. 7ஆம் தூதனுடைய சத்தம் தான் இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாட்டை கொண்டு வரும். சிலுவையை நீங்க சரியா பார்க்கணும்னா 7ஆம் தூதனுடைய சத்தம் தான் சிலுவையை பார்க்க வைக்கும். சிங்காசனத்தை பார்க்கணும்னா 7ஆம் தூதனுடைய சத்தம் தான். இல்லைன்னா சிங்காசனத்தை பார்க்க முடியாது. சிங்காசனத்தை பார்க்கணும்னா 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் மூலமா தான் பார்க்க முடியும். தேவனை உண்மையிலே அவர் எத்தனை பேரு, அவர் யாரு, who is ஜெகோவா, இதை நீங்க பார்க்கணும்னா இந்த மணி நேரத்திற்கு ஒரு சத்தியம் மட்டும்தான் யெகோவா யாருங்கிறத வெளிப்படுத்தும். இந்த மணி நேரத்திற்கு ஒரு சுவிசேஷம் இல்லைன்னா திருத்துவம் தான் அடிச்சுக்கிட்டு நிற்பான். ஏன் நம்ம வாயில திருத்துவம் வரல? 7ஆம் தூதனுடைய சத்தம் நம்ம கிட்ட கிடைச்சிச்சு. எலியாவோட செய்தி நம்ம கிட்ட கிடைச்சிச்சு. அதனாலதான் திருத்துவத்தை பத்தி நம்ம பேசல. பழைய ஏற்பாட்டின் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற அந்த வெளிப்பாடை கொடுத்தது யாரு? இந்த 7ஆம் தூதனுடைய சத்தம், இந்த மணி நேரத்திற்குரிய ராஜ்யத்தின் சுவிசேஷம். இல்ல நாமளும் என்ன பண்ணிருப்போம்? 2வது கடவுள் 3வது கடவுள் சொல்லியிருப்போம். அஞ்ஞானிகளா வாழ்ந்திருப்போம். இப்ப சொல்லுங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷம், இந்த மணி நேரத்திற்குரிய சத்தியம், இந்த மணி நேரத்திற்குரிய 7ஆம் தூதன், இந்த மணி நேரத்திற்குரிய எலியா தீர்க்கதரிசி ஒருவேளை நாம் கண்டுகொள்ளலாம், நம்முடைய நிலை என்னவா இருந்திருக்கும்? சுவிசேஷ தலைகீழ பேசியிருப்போம். சுவிசேஷத்தின் அதிபதிய ஆமென் 2வது கடவுள் ஆக்கியிருப்போம். திருத்தோன்னு சொல்லி ஊரெல்லாம் போய் கல்ல இந்த வாந்தி பண்ணி போட்டிருப்போம். நாமும் கெட்டு போய் நிறைய பேருக்கு போய் என்ன பண்ணுவோம்? சாராயத்தை ஊத்திருப்போம். அப்ப எது ராஜ்யத்தின் சுவிசேஷம்? இந்த மணி நேரத்திற்கு ஒரு சத்தியம். எது உண்மையான செய்தி? இந்த மணி நேரத்திற்கு ஒரு சத்தியம் 7ஆம் தூதனுடைய செய்தி. 7ஆம் தூதனுடைய செய்திங்கும் போது அது வார்த்தைக்கு மாறானது இல்லை. அது வார்த்தையின் ஹல்லேலூயா, வார்த்தையை உண்மையா பேசுற சத்தியம் இது. ஆனா அதனாலதான் செய்தி எங்க இருந்து வந்துச்சு? இங்க இருந்து வந்துச்சு. அது இது படிக்கிறவங்களை எங்க கொண்டு போவோம்? எங்க கொண்டு போவோம்? நீங்க செய்தியை வாசிங்கன்னா செய்தி இங்க இருந்து வெளியே வந்தது. இது நீங்க வாசிக்கும் போது மறுபடியும் அது உங்களை உள்ள கொண்டு போவோம். எதுக்குள்ள கொண்டு போவோம்? பைபிளுக்குள்ள கொண்டு போவோம். பாரம்பரியத்துக்குள்ள கொண்டு போகாது, சாங்கியத்துக்குள்ள கொண்டு போகாது, சம்பிரதாயத்துக்குள்ள கொண்டு போகாது, இந்த உலக ஒழுங்குல அது கொண்டு போகாது. உங்களை மறுபடியும் தேவனிடத்திலிருந்து வந்த செய்தி தேவனிடத்துக்கே உங்களை கொண்டு போகும். அப்ப இந்த மன்னத்திற்கு ஒரு சுவிசேஷம் எது? அதனாலதான் 7ஆம் தூதனை கர்த்தர் அனுப்புனா. அதுக்குதான் எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புனா. இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்ப இந்த செய்தி பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல அளவு கடந்த கிருபை வேணும். கிருபை இல்லைன்னா இந்த செய்தி பிரசங்கிக்க முடியாது. கிருபை இருக்கா? தேவன் சொல்லி இருக்கிறார் கிருபை இருக்குன்னு. இன்னைக்கு ஒரு கூட்டம் கிருபை முடிவடைஞ்சிட்டு சொல்லுது. பிசாசு பிடிச்ச கூட்டம் அது. கிருபை இல்லைன்னா அந்த செய்தியை பிரசங்கிக்கவும் முடியாது. ஏன்னா சாத்தான் மிகுந்த கோபம் கொண்டிருக்கிற நேரம். எடுங்க வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டிருக்கிறான்.
மிகுந்த கோபம் கொண்டு மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். சாத்தானுக்கு கொஞ்ச காலம் இருக்கு, அவன் அரெஸ்ட் பண்ண போறார் ஆண்டவர். பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய பலமுள்ள தூதன் இறங்குறான், பெரிய சங்கிலியோட வரான். யாரை அரெஸ்ட் பண்ண? பிசாஸ் என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட அந்த பழைய பாம்பை அரெஸ்ட் பண்றதுக்கு மிகுந்த பெரிய ஒரு தூதன் இறங்குறான். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல. இப்ப போகாதீங்க, அதை படிச்சுங்க போய் வீட்டுல. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல அந்த பெரிய தூதன், பலமுள்ள தூதன் இறங்குறான், பெரிய சங்கிலி எடுத்துக்கிட்டு. எது வரைக்கும் தெரியுமா? 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் அவனை கட்ட போறாரு. அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் விடுதலை ஆகணுமா? உங்களுக்கு தெரியும், 1000 அரசாட்சிக்காக அரெஸ்ட் பண்ணப்படுறான். அப்போ அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் இறங்குறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் என்ன நினைக்கிறான்? அவனால ஆட முடிகிற அளவுக்கு ஆடுறான். ஃபைனல் எவ்வளவு ஆட முடியுமோ, எத்தனை பேரை கவுக்க முடியுமோ, எத்தனை பேரை கொல்ல முடியுமோ, எத்தனை பேரை கசக்கி புளிய முடியுமோ, எத்தனை பேரை குழப்ப முடியுமோ, எத்தனை பேரை தேவனுடைய வார்த்தையிலிருந்து காலி பண்ண முடியுமோ, அவன் மிகுந்த ஆட்டம் போடுறான். அந்த ஆட்டம் நேரம் எதுங்க? உங்களுக்கு தெரியல. அந்த நேரம் எதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நேரம் இதுவே. எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க. ரொம்ப நிதானமா, ரொம்ப ரொம்ப சரியா செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்காத எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. ஏன்னா இப்ப படிங்க இந்த வசனத்தை. இந்த நேரம் தான் அது. இஸ்ரேல் சுத்தமாகிட்டு இருக்குங்க. அவங்க மேசியா சந்திக்கிறதுக்கு ஏறக்குறைய ரெடி ஆயிட்டாங்க. ஆலயம் கட்டப்படுறதுக்கு நேரம் ஆயிட்டுங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோங்க. இஸ்ரேல் இந்த நம்ம காலண்டரை பார்க்கும்போது அது கடுமையான நெருக்கடியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோங்க. யாக்கோபின் இக்கட்டு காலத்தில் அவங்க தள்ளப்படுறத நான் என் கண்களால் காண முடியுதுங்க. இங்கேயோ ஏகப்பட்ட வீழ்ச்சிங்க. கானானுக்குள்ள கால் வைப்பதற்கு முன்னாடி மோசே நாட்கள்ல நிறைய பேர் விழுந்து போனாங்க. பார்டர் லைன். நம்ம சபை வரலாறா இருக்கட்டும், நம்ம தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசி காட்சிக்கு வந்த பிறகு 40 வருஷத்துல நியாய தீர்ப்பு விடணும். ஜீசஸ் இந்த உலகத்துக்கு செய்தியை முடிக்கிற கிபி 70ல தீர்த்தராயன் போர் எடுத்து இஸ்ரேலை சுட்டரிச்சான். 33 எவ்வளவு? ஏறக்குறைய 33னா 36 வருஷத்திலேயே நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆயிட்டு. 40 என்பது ஜட்ஜ்மெண்ட். செய்தி முடிச்சு நம்ம தீர்க்கதரிசி கடந்து போய் 63 இருந்து அதுல ஒரு 37, இதுல ஒரு கிட்டத்தட்ட 60 வருஷத்தை தாண்டுது. கிருபையின் காலம் எவ்வளவோ கூட்டி கொடுக்கப்பட்டாயிற்று. இன்னும் நம்ம உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா நம்மளை விட பைத்தியக்காரனும் கிடையாது, மடைய புத்தி கட்டவனும் கிடையாது. அதனாலதான் பிரதர் ரொம்ப நெருக்கடியா இருக்கு. உலகமே ரொம்ப எல்லாம் பைத்தியம் முடிச்சு போய் நிற்கிறான். நம்முடைய அரசு இயந்திரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சர்வாதிகார போக்கில் போயிட்டு இருக்கு. எங்கு பார்த்தாலும், எந்த தேச தலைவர்களை பார்த்தாலும், எந்த தேசத்தை எடுத்துக்கிட்டாலும் சண்டை சண்டை சண்டை, கலவரம், எமர்ஜென்சி, அப்படிதான் போயிட்டு இருக்கு. காரணம் என்ன? டைம், காலத்தின் நிலை. சாத்தான் மிகுந்த கோபம் கொண்டிருக்கிறான். படிங்களேன், இப்ப படிங்க. ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும், பூமியின் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, தனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு நினைக்கிறான். அவனுக்கு தெரியுமா காலம் ஒரு முன்னே எங்களை சோதனைப்படுத்த வந்தியாங்கிறான்.
பிசாசுகளுக்கு உங்களுக்கு தெரியுதா இல்லையா, அதுக்கு தெரியும் யாருன்னு, கணம் தெரியும். ஏன் ஆண்டவரே கடைசி நேரத்தில் தானே எங்களை துன்பப்படுத்துறேன்னு சொன்னீங்க, இப்பயே வந்துட்டீங்க எங்களை துன்பப்படுத்துங்குது. காலம் ஒரு முன்னே எங்களை துன்பப்படுத்த வந்துட்டீங்களா? எந்த பிசாசு? லேக்கியோன் பிசாசு பேசுது. காலம் வரும். அப்ப காலத்தை அது அறிஞ்சிருக்கு. பிசாசுக்கு தெரியும் அவன் அரஸ்ட் பண்ணப்பட போறது தெரியும், அவன் அக்கினி சூளையில போட போறது அவனுக்கு தெரியும், அவனுக்கு எல்லாமே தெரியும். அதனால கொஞ்ச காலம் நமக்கு இருக்கு. அதுக்குள்ள யார காலி பண்ணுமோ, எத்தனை ஊழியக்காரனை காலி பண்ணுமோ, எத்தனை விசுவாசிய பைத்தியம் முடிக்க வைக்கணுமோ, எத்தனை சபைகளை காலி பண்ணுமோ, அவன் ரொம்ப துரிதமா ஆட்டத்தை போடுறான். உங்க சிந்தையை தெளிவா வச்சுங்க. தேவையில்லாத குழம்புங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவையில்லாத கால்குலேஷன்லாம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. செய்தி என்ன சொல்லுதோ அதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. மூல அறிவினால செய்தியை புரிஞ்சுக்கொள்ள பிரயாசப்படாதீங்க. கர்த்தருக்கு அல்லேலூயா. சாதாரண வாழ்க்கையை வாழுங்க, சாதாரணமா இருங்க. அழுவுறவங்களோட அழுவுங்க, சிரிக்கிற இடத்துல சிரிங்க. அழுவுற இடத்துல போய் உட்காந்து சிரிக்காதீங்க. அவன் துக்க போட்டு உட்காந்துருக்கிறான், அங்கே போய் ஹேன்னு சிரிச்சா கோவம் வந்துடும் அவனுக்கு. யாவரோடும் என்ன பண்ணுங்க, சமாதானமா இருக்க பிரயாசப்படுங்க. சத்ருவை சிநேகிங்க, உங்களை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்க தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செய்யுங்க. சாதாரணமா வாழ்க்கையை கடந்து போங்கிறார் தீர்க்கதரிசி. கர்த்தருக்கு அப்ப சாத்தான் கொஞ்ச காலம் இருக்குன்னு அவனுக்கு நல்லா தெரியுது. அதனால அவன் பயங்கரமா ஆட்டம் போடுற நேரம் இது. அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகுதே அப்படிங்கிற ஒரு நேரம் இது. நல்லா ஓடுற மனிதர்களும் கொஞ்சம் தடுமாறுறத பார்க்கலாம், நல்லா போற ஊழியக்காரங்களும் தடுமாறுறத பார்க்கலாம். ஏன் உங்களுக்கு மட்டும்தான் ஆட்டமா? ஏதோ ஒரு வழியில சாத்தான் ஒரு ப்ராஜெக்டை போட்டு, அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு என்ன தடுமாற செய்யறதுக்கு அவன் ஒரு ப்ராஜெக்ட் போடுறான், உங்களை தடுமாற செய்யறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போடுறான். ரொம்ப அன்பான ரீதியிலே அது நடக்குது. சபையே விழுத்துக்கொள், எச்சரிக்கை ஆயிரு. அப்படி ஒருவேளை நீ தடுமாறினா கூட உடனே ஆண்டவரை மறுதலிச்சிடாத, கொஞ்சம் நிதானமா ஓடு. தேவனை இருக பிடிச்சிக்க, அவர் காலில் விழுவு, சாத்தான் காலில் விழுந்துடாத, தேவன் காலிலேயே விழுந்துரு. ஆண்டவரே உம்மிடத்தில் ஏராளமான கிருபைகள் இருக்கு ஆண்டவரே, இன்னும் கிருபை இருக்கு ஆண்டவரே, இன்னும் இரக்கம் இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லி அவர் காலிலே விழு. அவரே உன்னை பார்த்துக்குவாரு, வழி நடத்துவாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் வந்ததை பேச முடியல, என்னால் நேரம் இல்லை. அடுத்த வாரத்தில் பார்த்துக்குவோம். அடுத்த புதன்கிழமையில் இதை கண்டினியூ பண்ணலாம். எவ்வளோ பேருக்கு செய்தி புரிஞ்சிச்சு? God bless you.